மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுடைய ப்ரொவிஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதில் யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷ்னலி செலக்டட் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் வந்து 2025 ஜனவரி 5ஆம் தேதி வந்து நடந்தது. சரிங்களா, இது 2 அனெக்ஷர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அனெக்ஷர் 1 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷ்னலி செலக்டட் அப்படின்ற லிஸ்ட்டும், அனெக்ஷர் 2 பொறுத்த வரைக்கும் சில கேண்டிடேட் வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸ்லேயே வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்றதுனால அவங்களுடைய கேண்டிடேட்ஸை வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. இதில் லிஸ்ட்டு அனெக்ஷர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ஆர்பி நம்பர், எக்ஸாம் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, கண்ட்ரோல் F கொடுத்து ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஃபைண்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எம்ஆர்பியோடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. சரிங்களா, டோட்டலாக 2572 வேக்கன்சி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதில் சில கேண்டிடேட்ஸ் வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் அவங்க எடுத்த மார்க், எக்ஸாம் வந்து 5/1/2025 நடந்தது. அந்த எக்ஸாமில் எடுத்த மதிப்பெண்ணும் அதே மாதிரி அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி கம்யூனல் ரொட்டேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரே மார்க் வந்து 2 கேண்டிடேட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் யார் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் இயர்லியர், அதாவது யார் மூத்தவரோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரிஃபரன்ஸு, அடுத்தது இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு அடுத்தது. அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் PSTM பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் வந்து எந்த கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இல்லாததுனால அந்த வேக்கன்சிஸை எல்லாத்தையும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ்க்கு வந்து ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, PSTM கேண்டிடேட் இல்லை அப்படின்றதுனால அந்த வேக்கன்சிஸை என்ன கேட்டகரியிலலாம் அந்த வேக்கன்சி இருந்ததோ அந்தந்த கேட்டகரியில் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் பிரித்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி 70 வேக்கன்சிஸ் வந்து DAP கேட்டகரியில் வந்து வேக்கன்சி இருந்தது. ஆனால் அந்த கேண்டிடேட்ஸ் அதுலேயுமே வந்து எந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் இல்லாததுனால அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அடுத்த இதுக்கு இந்த 70 வேக்கன்சி வந்து பேக்லாக் வேக்கன்சியாக நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இதை ஆட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது சேஞ்சஸ் இல்லைனா அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த லிஸ்ட்டு வந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொவிஷ்னல் இது வந்து பியூர்லி வந்து ப்ரொவிஷ்னல் தற்காலிகமான ஒரு லிஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஹைகோர்ட்டில், ஹானபிள் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் பெஞ்சிலையோ அல்லது மதுரை பெஞ்சிலையோ வந்து ஏதாவது ரிட் பெட்டிஷன்ஸ், ரிட் அப்பீல்ஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட்டும் போஸ்டிங் ஆர்டரும் யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், 359 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6 அப்படின்ற இந்த டைரக்டரேட் தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சரி போஸ்டிங் ஆர்டரும் சரி உங்களுக்கு அந்தந்த எலிஜிபிள், அதாவது ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா, அனெக்ஷர் 2 பொறுத்த வரைக்கும் சில கேண்டிடேட்ஸுக்கு வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததுனால இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸு, அதாவது சர்டன் மேண்டேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அவங்களுடைய கேண்டிடேட்ஸரை வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேண்டிடேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சொல்லியிருப்பாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் மேண்டேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ். சரிங்களா, இதில் டோட்டலாக 190 வேக்கன்சிஸ், அதாவது 190 பேர் வந்து இந்த வித்தல் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இல்லையோ அதை வந்து 30 நாளுக்குள்ளே, இந்த லிஸ்ட்டு வந்து 30 நாளுக்குள்ளே வந்து அவங்க எம்ஆர்பியோடைய ஆஃபீஸில் ஒர்க்கிங் ஹவரில் போயிட்டு அவங்க டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். சரிங்களா, ரிமைனிங் ப்ரொசீஜர் வரும். இன்கேஸ் அவங்க 30 நாளுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணலை, இல்லைனா வந்து அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட்டை வந்து காமிக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால்
அவங்களுடைய கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து எந்த விதமான அடுத்த இது வந்து அப்பீலோ வேறு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இதான் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக டிஎன்எம்ஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன்லேயே வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.